ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RC20 ஆப்பில் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு ஸ்லோவர் பால் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம அதை பார்க்கல. இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சர் யாருன்றதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். This video is sponsored by BuyMode Shopping App. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஆப்கான லிங்க்கையும் ஸ்பான்சர் கண்டென்ட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை பாருங்கள். கெட் ஸ்டார்டட் பை டவுன்லோட், கெட் இட் ஆன் கூகுள் ப்ளே. கூகுள் ப்ளேன்னு ஒன்றும் இல்லைங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் தாங்க. அங்கே இந்த ஆப் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணாத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆன் தி ஆப் ஸ்டோர். ஆப் ஸ்டோர்னால் ஐஃபோனில் இருக்கும், அங்கேயும் ஆப் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணாத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைமோட் மொபைல் ஆப். இப்போ இந்த ஆப்பில் வந்து காம்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. வாங்காதவங்க வாங்கிக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதாவது வெஜ்ஜும் ஒரு காம்போ கொடுக்குறாங்க, நான்வெஜ்ஜும் ஒரு காம்போ கொடுக்குறாங்க. நமக்கு எந்தன்றது நம்ம பிடிச்சி நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம். ஓகே வாய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, RC20 ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் குயிக் மேட்ச் கொடுத்துக்கிறேன். பழைய மேட்ச் விளாட்றீங்களா கேட்குது, நான் நோ கொடுத்துக்கிறேன். இந்தியா ஆஸ்திரேலியா வரைக்கும் நான் அப்படியே கொடுக்குறேன். ஈஸி கொடுத்துட்டு நமக்கு 2 ஓவர் போதும். நெக்ஸ்ட்டு ட்ரை பிச்சா ஹாட் பிச்சான்னு கேட்குது. ஃபாஸ்ட் பவுலருக்கு எப்பவுமே க்ரீன் பிச் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம இப்போ போகிறது ஸ்லோவர் பிச்சு, அதனால் ட்ரை பிச்சும் நல்லாயிருக்கும், க்ரீன் பிச்சும் நல்லாயிருக்கும். நான் க்ரீனே எடுத்துக்கிறதுக்கும் ஸ்கிப் இன்ட்ரோ எஸ் கொடுத்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா ஸ்கிப் இன்ட்ரோ வரும். அந்த இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் இன்ட்ரோ வந்து நமக்கு முன்னாடி வராது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் மார்னிங் சூஸ் பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவை சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளே கொடுக்குறேன். ஓகே, இதில் ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார், ரைட் ஹேண்டர் புவி இருக்கார். அதனால் ப்ளே கொடுக்குறேன். ஆஸ்திரேலியா டீம் அப்படி இருக்கிறது ப்ளே கொடுக்குறேன். ஓகே, இந்த பிக்சரை வந்து பிச்சு பார்க்கணும். பிச்சு க்ரீன் பிச் தான். ஓகே கொடுக்குறேன். டாஸில் டெயில் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டாஸ் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங் எடுத்துக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் இது வந்து ஆப்போனண்ட்டோட பிளேயிங் 11. இது நம்ம பிளேயிங் 11. ஓகே, புவனேஸ்வர் இருக்கார், ஹர்ஷ்தீப் சிங் இருக்கார். ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். நேஷனல் ஆந்தம் 2 ஸ்கிப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டரை கொண்டு வரேன் புவனேஸ்வரை. அம்பையர் சொல்லுவாங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃபீல்டர் சொல்லுவாங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க, ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பவுலர் கரியர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். பேட்ஸ்மேன் கரியர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கவுண்டர் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்லோவர் பால் ஃபஸ்ட் நான் சைடு மாறிக்கிறேன். இந்த ட்ராகை வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்க ஜாய்ஸ்டிக் நீங்கள் நோற்ற இதுவும் நோரும். நம்ம கரெக்டாக வச்சு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பாலும் காட்டும். இதில் பாருங்கள், ஸ்லோவர்னு ஒரு பால் இருக்குது. அந்த பாலை கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பீடு போகுது. எந்த ஸ்பீடில் போடணும், நம்ம இந்த செகப்பில் வச்சா அது நோ பால் ஆகிடும். அதனால் செகப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஓகே கொடுங்க. தூக்கி அடிச்சிருக்காரு, கையிலே உட்காந்துருச்சு. ஏன்னா இது ஸ்லோவர் பால். அவர் ஃபாஸ்ட் பால் நினச்சி அடிச்சிருக்காரு. அதாவது ஃபாஸ்ட் பால்னு இல்லை, ஸ்ட்ரைட் பால் நினச்சி அடிச்சிருக்காரு. கையிலே உட்காந்துருக்கு கைஸ். நெக்ஸ்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். இவருக்கு ஸ்லோவர் பால் கொஞ்சம் மீடியமே போடுவோம். ஏன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டோம், போன வாரம் தெரியாமல் அடிச்சுட்டாரு. இந்த வாட்டி கொஞ்சம் இவர் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டோக் ஆடுறாரு. ஓகே, நல்ல ஷாட். நல்லா வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு. புவனேஸ்வர் நல்லா போகிறார் கைஸ். கேட்ச் பிடிக்கல, 1 டிப்பு. கடைசி பால் என்ன நடக்க போகுது, அதே மாதிரி போகுது.
ஓகே, நான் இந்த வாட்டி மறுபடியும் ரைட் ஹேண்டரே கொண்டு வரேன். ஹர்ஷ்தீப் சிங் கிட்ட ஸ்லோவர் பால் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ், அதனால நான் ஹார்திக் பாண்டியாவே கொண்டு வரேன். வேற ஒரு நல்ல பால் கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இவருக்கும் அதே மாதிரி போடுவோம். ஃபஸ்ட் பாலே தூக்குவோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தூக்குவாரா ஹார்திக் பாண்டியா? சிங்கிள் ஓட்டார் கைஸ், உஷாராக இருக்கார். அவர் ஃபார்மில் இருக்காருன்னு தெரிஞ்சு ஒரு சிங்கிள் ஓடி கொடுத்துட்டார். சைடு மாறி இவருக்கு தூக்குறதுக்குமே பார்ப்போம். ஓகே, இந்த கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். லெக் சைட் பேக் ஃபுட் ஆடி இருக்கார் கைஸ். சைடா அதே தான், ஆஃப் சைடு அடிட்டார். போச்சுடா, ஸ்லோவாக போட்டேன். நல்லா உஷாராக இருக்கார் ஸ்டீவன் ஸ்மித். பார்த்தீங்களா கைஸ், போன தடவை புவனேஸ்வரும் போட்டார், ஆனால் அது 4 போச்சு. இந்த வாட்டி ஹார்திக் பாண்டியா போடுறாரு, ஆனால் இது 4 போகலை. ஏன்னா ஹார்திக் பாண்டியா நீங்கள் எவ்வளோ வேகம் போட்டாலும் ஸ்லோவாக தான் வரும். இவர் ஃபாஸ்ட் பவுலர் இல்லை, மீடியம் பேசர் தான். ஆனால் புவனேஸ்வர் வந்து ஃபாஸ்ட் பவுலர். பால் தூக்கி அடிக்க தான் பார்ப்பாரு. 6 நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் 6. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோவுக்கு இந்த வீடியோ முதல் தடவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனல். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.